ஸ்கை பிரேக் ஆகுறதுனால அந்த கிளவுட்ஸ்லாம் வந்து ஒரு ரோஸோட ஃபார்மேஷனுக்கு வந்து வரும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சலாம் எவ்ரி ஒன். இதே தான் வந்து நாசா வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்பேஜில் வந்து வெளியிட்ட ஒரு ஃபோட்டோ என்னன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் இருக்கு. அந்த ஸ்டார் வந்து வெடிக்கிறனால, அதாவது பர்ஸ்ட் ஆகுறனால அந்த இடத்துல வந்து ரோஸ்டேட் நெபுலா அப்படிங்கிற ஒரு ஃபினாமினால அது வந்து ரோஸ் ஓட ஃபார்மேஷனில் வந்து ஃபார்ம் ஆகுது. சுபஹானல்லாஹ். இதே வந்துட்டு என்னன்னா குரான்ல வந்து இது வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஒரு 1400 இயர்ஸ்க்கு முன்னாடி டெலஸ்கோப் இல்லை, ஒரு ஹியூமனால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சயின்ஸ், அதாவது பியாண்ட் த ஸ்கை அப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து அதை வந்து குரான்ல மென்ஷன் பண்ணியிருக்க முடியும்? ஆக்சுவலி குரான் வந்து என்னன்னா சயின்டிஃபிக்கலி ப்ரூவனான ஒரு புனித நூல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இது வந்து என்னன்னா எப்படி ஒரு மனுஷனால வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தா இது எழுதியிருக்க முடியும். ஸோ இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹியூமனை விட ஒரு பெரிய பவர் வந்து இது அல்லாஹ் வந்து அந்த குரான்ல வந்து அது டிசைன் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.